அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். விநாயகர் வழிபாடும் அனுமன் வழிபாடும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும். வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் போதும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிபி சுகரால் அசால்ட்டாக விடுவதால் பெரிய சிக்கல்கள் ஏற்படலாம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி, லாபம், சந்தோஷம், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தொழிலில் இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உணவுத்துறையிலும் மற்ற துறையிலும் பணியாற்றுபவர்கள் அதீத கவனமாக அரசு துறையிலும் அரசாங்க காரியங்களிலும் ஈடுபடுவார்கள். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் கூடா நட்பு கேடு விளையும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் உங்கள் வேலை முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து குடும்பத்தாருடன் சந்தோஷமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நண்பன் கூப்பிட்டான், சொந்தக்காரர் கூப்பிட்டார், தெரியாதவர்கள் கூப்பிட்டார்கள், புது ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, சோஷியல் மீடியா நட்பு மூலிமா வந்தது, இதெல்லாம் சொல்லி தேவையில்லாத எங்கேயோ ஒரு இடத்தில் போய் விளையாட்டாக உட்கார்வது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். சனி விலகிடுச்சு, அது விலகிடுச்சு என்று நீங்களே நினைத்து கொள்ள வேண்டாம். சர்ப்ப கிரகத்துக்குள்ளாக இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை. விநாயகருடைய வழிபாடு பெரிய அளவுக்கு நம்பிக்கையும், அனுமனுடைய வழிபாடு அனுமன் சாலிசாவும் காப்பாற்றும்.